இன்னைக்கு நம்ம வீட்ல ஏர்லியா டின்னர் சமைச்சாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி சுட்டு வச்சிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா சாலட்க்கு வெள்ளரிக்காய், தக்காளி, கேரட் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க வந்து சில இன்கிரிடியன்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்ன செய்ய போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போறேன். அந்த ரெசிபி அப்படியே உங்களுக்கு காட்டலாம்னு நினைச்சேன். ஒரே விஷயமா, அடிக்கடி பன்னீர் பட்டர் மசாலா தான் சாப்பிடுறோம். எனக்கு அது வேணாம். வேற என்னதான் வேணும்? ஹோட்டல்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். டிஃப்ரெண்ட்டாக நீ சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு தரேன். ஆனால் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆர்டர்லாம் கிடையாது, நீ ஓடு. மக்கானா யூஸ்வலாக ஸ்நாக்காக பார்க்குற பொருள். ஆனால் இதை கறியில் யூஸ் பண்ணால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டெக்ஸ்டர் வரும். மக்கானா ப்ரோட்டீன் ரிச் அண்ட் லைட். மலாய் கிரேவி ஸ்மூத்தாக இருந்தால் டிஷ் ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்கும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான மலாய் மக்கானா கறி சமைக்க போகிறோம். மக்கானா நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சூடான பேனில் ஒரு பீஸ் பட்டர் போட்டிருக்கேன். இதில் நான் ஒரு பெரிய பச்சை மிளகா 2 கிள்ளி வச்சிருக்கேன். 15 கேஷ்யூ நட்ஸ் வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். ஸ்பைசஸை மைல்டா வச்சுக்கலாம், இதுவே போதுமானது. நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஆற வச்சு ஸ்மூத் பேஸ்டா அரைச்சுக்கலாம். சூடான பேன்ல இப்போ ஒரு பீஸ் பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இதுல ஆனியன் கேஷ்யூ பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணி ஸ்லோ குக் பண்ணிக்கலாம். கிரேவி ஸ்மூத் ஆயிடுச்சு. மக்கானாவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனல் டச்சுக்கு ஹட்சன் ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். இதுல நோ ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர்ஸ், நோ கலர்ஸ், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ். வாவ், ஃப்ரெஷ் டேஸ்ட், கிரீம் ஃபினிஷ், அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல கிரீமினஸ் ஃபுல்லா வரும். நாங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.